வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அன்பார்ந்த நெஞ்சங்களே, தமிழ் ஆடியோ புக்ஸ் உள்ளங்களே, உலகத்தின் எந்த மூலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே அப்படின்ற பாடல கேட்டிருப்போம். இது எதை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அது கடவுள் இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல மனித நேயத்த பத்தியும் நாம சொல்லலாம். இல்லையா? இல்ல சேரிட்டி சொல்லுவோம். இல்ல சேரிட்டின்றது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இப்படி பல விதங்கள்ல நாம சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஹவ் வி லிவ் டு சர்வ் வித் அ பிகர் பர்ப்பஸ் இன் மைண்ட். அதுதான் நம்மளுடைய ஒரு ஒரு நல்ல உன்னதமான ஒரு நோக்கம். சரி, இப்ப அந்த நோக்கத்துல வந்து நெறைய என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த ரேஞ்சுல இன்னைக்கு நம்ம ஆனந்தம் என்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சி, உன்னதமான ஒரு ஆர்கனைசேஷன் அவங்கள பத்தி நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். அவங்களோட பேச போறோம். இந்த ஆனந்தம் என்ற இந்த ஒரு அமைப்பு முதியவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு லைவ்லிஹுட்ன்ற ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ். அதே சமயத்துல குழந்தைகளின் கல்வி, மருத்துவ வசதி, அதே சமயத்துல இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் அவங்களுக்கும் உதவுறாங்க. இந்த தகவல நான் சொல்றத விட, இந்த நிறுவனர் அதாவது மேனேஜிங் ட்ரஸ்டி ஆகிய மிஸ்ஸஸ் பாகிரதி அவர்கள அன்புடன் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாம மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில அவங்கள சந்திச்சு பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம். வாருங்கள். வணக்கம். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முதல் நமஸ்காரம். என்னோட அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ஆனந்தம் சார்பில எமது இனிய அன்பான ஆனந்தமயமான வணக்கங்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆனந்தத்தை அழைச்சதுல எங்க மனமார்ந்த நன்றிய உங்களுக்கு நிச்சயமா நான் சொல்லணும். இந்த ஆனந்தம் எப்படி துவங்கித்து அப்படின்னு நான் சொல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதோட இல்லாம 20 வருடம், கடந்த 20 வருட காலம் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ்ல ரொம்ப சந்தோஷமா நாங்க பங்கேற்று இந்த சமுதாயத்துக்கு எங்களால இயன்ற அளவு சமுதாயத்தில் ரொம்ப அந்த வாழ்வாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு எங்களால இயன்றது என்ன பண்ண முடியுமோ நாங்க அத்தனை பேரும், நான் மாத்திரம் கிடையாது, என்னோட அத்தனை ட்ரஸ்டீஸும் கமிட்டி மெம்பர்ஸும் வாலண்டியர்ஸும் தோளோட தோள் கொடுத்து இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிய ரொம்ப அற்புதமா தன்னோட லைஃபே அத்தனை பேரும் டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா. இது இப்போ தொடங்கினதுன்றது எப்படி இந்த இதுக்கு ஏதாவது ஹவ் இட் ஆல் காட் ஸ்டார்டட் எப்படி தொடங்கித்து? அதுக்கு உந்துதலா இருந்தது என்னது? எப்படி? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இது. வாழ்க்கையில வருமானமும் வாரிசுகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத முதியோர்களுக்காக துவங்கப்பட்டது இந்த ஆனந்தம் முதியோர் இல்லம். ஏனிந்த வாழ்க்கை என்று ஏங்கி தவித்த முதியோர்கள் ஆனந்த வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுத்து நடத்தி வரும் அந்த ஆண்டவனுக்கு முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதற்கு ஆலமரத்தின் விழுதுகளாய் இருந்து தாங்கி பிடித்து வரும் அத்தனை நன்கொடையாளர்களுக்கும் முதற்கன் என் நன்றியை நான் நிச்சயமா மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். இல்லைன்னா ஆனந்தம் இவ்வளவு தூரம் தழைத்து ஓங்கி இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆனந்தம் தோங்குறதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லணும்னா என்னோட தாயாரை தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் குழந்தையா இருக்கும்போது எங்க வீட்டுல என்னோட அம்மா நிறைய முதியோர்களை வச்சு பார்த்தேன். இந்த அம்மாவோட அம்மா அப்பாவோட அம்மான்னு. சோ எங்களோட இல்லமே ஒரு சின்ன முதியோர் இல்ல மாதிரி இயங்கிட்டு இருந்தது. அவ்வளோ வேலை பழுவுலயும் அம்மா ஒரு இன்முகத்தோட அத்தனை பேருக்கும் அம்மா பணிவிடை செய்திருந்தா. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதியோர்கள் கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற இதே எங்க அம்மா கிட்ட இருந்தா நான் முதல்ல கத்துட்டேன். ஒரு பேஷன் ஐ டெவலப்ட் டுவர்ட்ஸ் எல்டர்லி பீப்புள் ஒன்லி ஃப்ரம் மை மதர். ஷீ இஸ் அ காடஸ் ஃபார் மீ. அம்மாத்துல இருந்தா எல்லாமே கத்துட்டேன். செகண்ட் இன்ஸ்பிரேஷன் நான் ஒரு வங்கியில 30 வருட காலம் பணிபுரிஞ்சு நடுவுல விஆர்எஸ் எடுத்துட்டு இதுக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டேன். இது ஒரு என்னோட 45-50 வருஷம் கனவு. இந்த மாதிரி முதியோர்கள் வாழ்க்கையில குழந்தைகளும் வருமானமும் இல்லாத முதியோர்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது. நான் இந்தியன் வங்கியில பணிபுரிஞ்சுட்டு இருக்கச்சே 1985 இருந்து 95ஆம் ஆண்டு வரையில் நான் ஒரு கிளையில பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். வில்லிவாக்கம்ல ஒரு சென்னையில ஒரு கிளையில. அப்போ நிறைய இந்த இபிஎஃப் பென்ஷன் ரொம்ப ஒரு ஸ்மால் அமௌண்ட், அப்பெல்லாம் 400-500 ரூபாய் இருக்கும். அதை வாங்குறதுக்கு அந்த முதியோர்கள் கிளை வாசல்ல 4-5 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கிளை 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும்.
அப்ப மோரோவர் என்ன மோஸ்ட் ஆஃப் த பிரான்ச்சஸ் நான் ஒர்க் பண்றச்சே என்ன பென்ஷன் டிபார்ட்மெண்ட் தான், ஓய்வூதிய டிபார்ட்மெண்ட் தான் என்ன போஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா ஐ யூஸ் டு டாக் டு தம், ரொம்ப அன்பா பேசணுங்கிற ஒரே இதுல வேண்டி. அந்த மாதிரி இருக்கச்சு இந்த முதியோர்கள் வந்து 10 மணிக்கு அந்த பிரான்ச் திறக்கச்சே உள்ள வந்து தன்னோட ஓய்வூதியத்தை வாங்க வரச்சே கேட்பேன், அப்பா அம்மா ஏமா இவ்வளவு சீக்கிரம் வந்து வெயிட் பண்றேன், நீங்க ஒரு 10 மணிக்கு வரலாமேம்மா, ஏமா இந்த மாதிரி வாசல் இவ்வளவு நேரம் காத்திருக்கீங்கன்னு கேட்கச்சே ஃபர்ஸ்ட் ஆன்சர் அவள்கிட்ட என்ன வந்து வரும்னா, அம்மா இந்த பணத்தை வாங்கின்னு போய் தான் போன மாசம் நான் வந்து காஃபி குடிச்ச கடை மாசம் ஃபுல்லா நான் குடிச்சிருக்கேன், டீ மாசம் ஃபுல்லா டிஃபன் வாங்கி சாப்பிட்டிருக்கேன், மாசம் ஃபுல்லா சாப்பாடு லஞ்ச் சாப்பிட்டிருக்கேன், இந்த கடைக்கெல்லாம் நான் எடுத்துன்னு போய் செட்டில் பண்ணணும்மா, அதுக்கு வேண்டிதாம்மா இந்த நாளை ஆவலோட பார்த்து நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்பா. சோ அந்த பணத்தை வாங்கிட்டு அவ ஜஸ்ட் பிரான்ச்சை விட்டு வெளியில போயிருக்க மாட்டா. அவளோட மகனோ மகளோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு அந்த பணத்தை பறிச்சுன்னு போயிடுவா. அவ என்கிட்ட திரும்பி கண்ணுல அப்படியே கண்ணீரோட வந்து என்கிட்ட அதை பத்தி பகிர்ந்துப்பா. அம்மா நான் இந்த மாசம் நான் எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலம்மா, ரொம்ப மனசு அப்படியே கஷ்டமா இருக்கம்மா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லுவா. அந்த சமயத்துல என்னால அவளுக்கு ஒரு கப் டீ வாங்கி கொடுக்க முடியும், கொஞ்சம் கன்சோலிங் வேர்ட்ஸ் சொல்ல முடியும், வேற ஒண்ணுமே என்னால சொல்ல முடியல. ஓரளவுக்கு வருமானமும் வாரிசுகளும் இல்ல முதியோர்களோட கடைசி கால வாழ்க்கை வந்து இந்த மாதிரி இருக்கிறச்சே what will be the fate of those people who don't have any living children and no source of income for them? இதுதான் என் மனசை ரொம்ப பாதிச்சுது. சோ இந்த மாதிரி யாருமே இல்லாத முதியோர்கள், பண வசதியும் வாரிசும் இல்லாத முதியோர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆசை. பட் இந்த எண்ணத்தை கொடுத்ததே ஆண்டவன்கிறதுனால அவர்கிட்டே டோட்டலா சரண்டர் ஆயிடுவேன். பகவானே எண்ணத்தை கொடுத்தது நீதான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு. ஏன்னா உண்மையா சொல்லணும்னா அந்த அளவுக்கு பண வசதி கையில இல்ல, மனசுல அந்த ஆவல் இருந்ததை ஒழிய கையில இல்ல. யாரை கேட்டாலும் அவ என்ன சொல்லுவான்னா, நீங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் ஆரம்பிக்கணும்னா கையில வந்து கோடி கோடியா பணம் வச்சாதான் ஆரம்பிக்க முடியும், இல்லைன்னா பாதியிலே நிறுத்திடுவேன். சோ இதனாலேயே நாங்க 1995 ஒரு லைக் மைண்டட் பீப்புள் 5 பேர் நாங்க வந்து இதை பத்தி பகிர்ந்துட்டு வீட்லயும் நான் ஃபேமிலிலயும் எல்லாத்தையும் இதை பத்தி சொன்ன உடனே கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணலாங்கிற ஒரு பச்சை கொடி காட்டினவா அவதான். கிரீன் சிக்னல் கொடுத்து வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னவா என்னோட பெற்றோர்கள், என்னோட கணவர், குழந்தைகள் அண்ட் என் கூட இருக்க அத்தனை பேங்க் எம்ப்ளாயிஸ் சில பேர் எல்லாருமே கொடுத்தாவ. அப்படிதான் இந்த எண்ணம் வந்து ப்ராப்பரா 1995 நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி. ஓகே, இப்போ பாக்குறோம் ஆனந்தம் oldagehome.org அப்படின்னு. இதுல வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இது மாதிரி அவர்களுக்கு ஒரு புகலிடம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, அவங்கள வந்து ஒரு குழந்தை, ஒரு பெற்றோர் மாதிரி நீங்க பாத்துக்கிறதுக்கு ஒரு 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 அவங்களோட குழந்தை மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிற நாட்கள்ல அவங்கள வச்சு பயனடைஞ்சு, அது நன்றி மறப்பது நன்றன்றுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி அவங்க இருக்கிறச்சே எல்லாம் நாம அதனாலதான் படிச்சோம், அதனாலதான் வேலைக்கு போனோம், அதனாலதான் நம்மள வந்து பெற்றெடுத்து வளர்த்து எல்லாம் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் அவங்கள உதாசீனப்படுத்துறது எந்த வகையில ஒரு நியாயமான்னு தெரியல. ஆனா அதுக்கு நீங்க வந்து நல்ல ஒரு இது போல ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்காட்டினது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா இது முக்கியம் என்னன்னா, அந்த ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த அந்த காலகட்டத்துல அவங்களுடைய ஏஜ், ஆஸ் த ஏஜ் ப்ராக்ரஸஸ், ஆஸ் தே பிகம் மெச்சூர், அப்ப அவங்களுக்கு வந்து இந்த இல்னஸஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அப்ப இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க இந்த மாதிரி ஒரு சேவை செய்யறீங்கன்னு. நன்றி நன்றி. ஓகே, அப்படி தொடங்கினதுதான் இந்த ஆனந்தம் இல்லையா? ஓகே, ஆமா, அப்படி தொடங்கினதுதான் இந்த ஆனந்தம் முதியோர் இல்லம். ஆனா நாங்க வந்து ஆக்சுவலா இந்த ஹோம ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சது 2003 பிப்ரவரி 15 தான் இந்த ஆனந்தம் முதியோர் இல்லம் ப்ராப்பரா மக்கள் அந்த முதியோர்களோட ஆரம்பிக்கப்பட்டது. பட் 1995 இருந்து 2003 வரையில் நாங்க என்ன பண்ணினோம்னா, நிறைய முதியோர்களை ஹோம்ல அட்மிட் பண்றது. நான் பேங்க்லயே இருந்தனால பென்ஷனர்ஸ் வருவாமா, எனக்கு வீட்டுல நிம்மதியா இல்லை, ஏதாவது எடுத்து அட்மிட் பண்ணணுமாம்பா. அந்த மாதிரி ஆர்ஃபனேஜஸ் போய் சர்வீஸ் பண்றது, ஓல்டேஜ் ஹோம்ஸ் போய் சர்வீஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம எடுத்துட்டு பண்ணிட்டோம். 2003 அம்பத்தூர் நக்கலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கச்சே ஒன் ஆஃப் அவர் கஸ்டமர் அவளோட இல்லத்தை வந்து இலவசமா இந்த வீடா ஹோம் ஆரம்பிக்கிறதுக்கு கொடுத்தா. அங்கதான் இறைவன் வந்தார், கொடுத்தா. அந்த வீடை ரெனோவேட் பண்ணி 3 முதியோர்களோட நம்ம ஆரம்பிச்சோம் அந்த சின்ன இல்லத்துல. அப்புறம் அந்த இல்லத்துல இருந்து நிறைய டிமாண்ட் இருந்ததுனால எதிரில ஒரு வீடு, பக்கத்துல ஒரு வீடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆதரவே இல்லாத குழந்தைகளும் வருமானமும் வாரிசு இல்லாத முதியோர்களுக்கு வேண்டி 20 முதியோர்களை அந்த 3 இல்லத்துல வச்சு
ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருந்தது. நான் அப்ப ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி போவேன். என்னோட கூட 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட ஹெல்ப் பண்ணுவா. திரும்பி வந்துட்டு ஓடி போவேன். எங்க அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணினோம், நிறைய மேல 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 அப்ளிகேஷன்ஸ் வந்ததுனால, சோ இந்த மாதிரி நிறைய பேர் முதியோர்கள் இருக்கிறதுனால இவாளுக்கு நிச்சயமா ஒரு 100 பேராவது வச்சு நம்ம வாழ்க்கையில பார்க்கணும்னு ஒரு ஆசை. அப்ப என்ன பண்ணினோம், அந்த முதல்ல 2003லயே நம்ம டோட்டலா சரண்டர் ஆயிட்டோம் பகவான்கிட்ட. பகவானே ஐடியா கொடுத்து நீயே முடிச்சுடுன்னு அந்த மாதிரிதான் ஆரம்பிச்சோம். 2004ஆம் ஆண்டு இப்ப ஆனந்தம் கட்டிடத்தை தாங்கி இருக்கும் அற்புதமான அந்த இடத்தை 15 கிரவுண்ட் நிலப்பரப்பது. அந்த இடத்தை 2004ஆம் ஆண்டு அத்தனை ட்ரஸ்டீஸும் கமிட்டி மெம்பர்ஸும் சேர்ந்து அவாவா ஒரு லோன் போட்டு பிளேஸ் பண்ணி எப்படி இல்லாம பண்ணி அந்த இடத்தை வாங்கிட்டோம். வாங்கி ஆமா இப்ப அழகா நின்றுட்டு இருக்கு அந்த ஆனந்தம் முதியோர் இல்லம். 24,000 சதுரடி கொண்ட அந்த ஆனந்தம் முதியோர் இல்லம் அத்துணை வசதிகளும் கூடியது. அதுல வந்து வாழ்க்கையில இந்த நம்ம பெரியவாள்லாம் என்னெல்லாம் அனுபவிக்கலையோ, நான் இஃப் யூ ஆஸ்க் அபவுட் தி ஸ்டோரி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹூம் வி அட்மைர், அவ்வளோ ட்ராஜடிஸ் தாண்டிருப்பா வாழ்க்கையில. இவாளை பத்தி ஒரு புக்கே எழுதலாம், அந்த அளவுக்கு அவ கஷ்டத்தை தாண்டினவா. அவளோட கடைசி காலகட்டமாவது அவங்களை எவ்வளவு மேக்சிமம் சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அதுதான் எங்களோட குறிக்கோளா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த ஒரே எண்ணத்துலதான் ஆரம்பிச்சு அத்தனை பேர்களும் அம்மா அப்பா, நாங்க அவங்களோட பிள்ளைகள். இந்த கூப்பிடுறதே அவளை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவோம். அவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு 110 பேர் அந்த கட்டிடத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. எல்லாமே இருக்கு அங்க வந்து. ஒவ்வொரு ரூமும் விசாலமான அவ தங்குற அறை. அதுல ஒவ்வொரு ரூமும் 600 சதுரடியில 8 பேர் தங்குறா. 2 வாஷ்ரூம் அங்க இருக்கு அட்டாச் பாத்ரூமோட. அது மாதிரி கிச்சன், டைனிங் ஹால், பிரேயர் ஹால், லைப்ரரி, யோகா ரூம், ஆபீஸ் ரூம், அந்த மாதிரி அத்தனை வசதிகளும். இந்த பிரேயர் ஹால் பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் உட்காந்து அவ்வளவு தூரம் யோகா பண்ணுவா, பாட்டு கத்துக்கிறா, எல்லாம் பண்றா. The speciality of the home என்னன்னா, we develop the talents of all the elders. நாங்க வந்து அவளை ஆக்சுவலி நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பா. எடுக்கிற முறை எப்படின்னா, நிறைய பேர் வந்து தன்னோட பிறந்த நாள், மனநாள், அந்த மாதிரி முதியோர்களோட நினைவு நாள், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவா. ஃபுட்டுக்கெல்லாம் கார்பஸாவும் கொடுப்பா. அந்த மாதிரி கொடுக்கச்சு அவ வந்து நம்ம பெரியவாட இங்க உட்காந்து சாப்பிடுவா, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வருவா. சோ இங்க வந்து பாக்கச்சு இவ எல்லாரும் அந்த போர்ட்ல எழுதி போட்டு அவளோட நாளை ப்ரே பண்ணி அவ ஃபேமிலி ப்ரே பண்ண பார்த்த உடனே they make it a regular practice every year to come to that place. அவ கூட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வருவா. when they come across somebody who is so deserving, குழந்தை இல்லை, வருமானம் இல்லைன்னு சொல்லி இந்த ரெஃபர் பண்றச்சே, நாங்க அவ இடத்துக்கே போய் பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சு டோட்டலி வரவழைச்சு இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் தான் 2 மாசம் ஆகும் எங்களோட எடுக்கிற ப்ராசஸே. 2 விட்னஸோட தான் நம்ம ஆனந்தம் உள்ளேயே ஒரு மெடிக்கல் செக்அப் முடிச்சுட்டு அட்மிட். வெரி வெரி நைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது எப்படின்னா எவ்ரிடே இஸ் அ செலிப்ரேஷன் அப்படின்னு. அதாவது டு நாட் கலிபரேட் த லைஃப், செலிப்ரேட் த லைஃப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து மக்கள் அவங்களுடைய ஒரு பிறந்த தினத்தை முன்னிட்டு, இல்லை அவங்க தந்தை தாய் அவங்களது பிறந்த தினம் சில பேர் ஞாபகார்த்தமாக செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க தந்தை தாயை நினைத்து கொண்டு இந்த மாதிரி ஆனந்தம் போன்ற ஒரு ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து பணியாற்றலாம்னு உதவி செய்யலாம். பிகாஸ் இது எப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில சொன்ன மாதிரி தான், கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிடணுன்றது கிடையாது. மெயின் திங் என்ன, எல்லாரும் இருந்து ஒன்றாக அடுத்தவரை மகிழ்வித்து பார்க்க வேண்டும் அப்படின்னுதான். அது 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 ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு செயல் நீங்க பண்றது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் இல்லையா? இதை போல வந்து இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் அதை நம்ம ஒண்ணா நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்ப அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பத்தி நீங்க அறிமுகப்படுத்த போறீங்க? அந்த ப்ராஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும். நம்ம பெரியவாளும் எப்படின்னா எல்லா விஷயத்தையும் சொசைட்டிக்கு என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுமோ அத்தனை விஷயத்தையும் தன்னை ஈடுபடுத்திப்பா. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கோவிட் வந்திருக்கச்சே மைக்ரண்ட் நிறைய கார்பரேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹேவ் டொனேட்டட் a lot, even a single brick has come on donation. அந்த மாதிரி இருக்கச்சே எங்களுக்கு சப்பாத்தி மேக்கிங் மிஷின் எல்லாம் கொடுத்ததுனால கோவிட் பீரியட்ல மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 27 டேஸ்க்கு அவ வந்து 4,500 சப்பாத்திஸ் சப்ஜிஸ் பண்ணி அவளுக்கு வேண்டி சென்ட்ரல் ஸ்டேஷன் காமிச்சிட்டு இருந்தா. அதே மாதிரி ஃபிளட்டும் போது 2015 ஃபிளட்ஸும் போதும் இவ வந்து 18 வில்லேஜஸ்க்கு டெய்லி 1,800 பேக்கெட் சாப்பாடு பண்ணி அனுப்பிச்சிருந்தா. இந்த மாதிரி நம்ம எல்டர்ஸ் will always ரைஸ் அப் டு தி அகேஷன். இவாளோட நாட்களையும் ரொம்ப இனிமையா கழிப்போம். நிறைய மியூசிக் ப்ரோக்ராம் இவாளை வெளியில கூட்டிட்டு போவோம். அவ எவ்வளவு முடியுமோ அவளை ஹாப்பியா வச்சுக்கிறது ஒண்ணுதான் எங்களோட குறிக்கோளா இருந்தது. அடுத்த ப்ராஜெக்ட் நீங்க கேட்கறச்சே எல்லாமே பகவான் கனெக்டடா. ஒரே செகண்ட். அதுதான் டாக்டர் பேராசிரியர் ஞானசம்பந்தம் சொல்வார்,
ஒன்றை தரப்போகிறோம் என்று நாம் செல்லும் பொழுது, ஒன்றை பெற்றுக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொல்றத கேட்டா இன்னும் பெரிய விஷயம். நாம என்னமோ யாருக்கோ வந்து தான தர்மம் பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கறச்சே, அவாளால தே ஆர் வெரி கேப்பபிள் அண்ட் தே ஆர் ஏபிள் டு ஃபீட் தோஸ் ஹங்கர். ஹங்க்ரி Correct. மைண்ட், நாட் ஒன்லி ஹங்க்ரி மைண்ட் பட் ஆல்சோ த ரியல் ஹங்கர். அது சொல்றச்சே, ஓ மை காட் அப்படின்னு தான் தோன்றது. வி ஆர் ஸ்பீச்லெஸ் பேசிக்கலி. பட் தேங்க் யூ ஃபார் டூயிங் தட். சொல்லுங்க அடுத்த ப்ராஜெக்ட். 24,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க பில்டிங்ஸும் ஒரு ரூமும் ஒரு டோனர் டொனேட் பண்ணி அவ அப்பா அம்மா பேர்லயோ அந்த மாதிரி தான் அந்த ரூம் பேரே இருக்கும். ஸோ த ஃபீல் சோ ஹாப்பி வென் தே கம் அண்ட் see the rooms also. ஸோ எல்லாம் ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. வி டெவலப் த டேலண்ட்ஸ். இதான் எங்களோட ரொம்ப பெரிய ஒரு குறிக்கோளா இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் அவ அவ்வளவு சந்தோஷமா ஆனந்தத்துல செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பா. இதுல இன்னும் ஒரு பர்டிகுலர் திங் என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கிற அப்பா அம்மாக்களுக்கு ஏதாவது அதாவது சிக் ஆயிட்டா இல்லைன்னா முடியாம ஆயிட்டா அப்படின்னா தனியா ஒரு ரூம் ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் வச்சிருக்கோம். பியூட்டிஃபுல் மெடிக்கல் டீம் இருக்கு, அவ பாத்துப்பா. அப்படி ஏதாவது அவங்களுக்கு வந்து கடைசி காலத்துல ஏதாவது முடியாம ஆகி அவங்க வந்து இறைவனடியை சேர்ந்துட்டா கூட இம்மிடியட்டா அவளை வந்து நம்மளேதான் இதுவரையில் 98 ஆத்மாக்களுக்கு வந்து கிரிமேஷன் பண்ணி ஐஸ டொனேட் பண்ணி எல்லாமே பண்ணிருக்கோம். அவளே எங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருக்கா, நீங்க தான் எங்க குழந்தைகள் அது பண்ணணும்னு. சோ வி ஹவ் பீன் டூயிங். எங்களோட ஒரு ட்ரஸ்டி அதை பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அடுத்த ப்ராஜெக்டா இந்த few of the elders express their desire to teach for the children in the nearby area. என்னன்னா அவ ரிட்டையர்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸா இருந்திருக்கா. அம்மா எங்களுக்கு வந்து நாங்க குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசைமான்னு சொன்னதுனால எங்களோட பிரின்சிபல் என்னன்னா அவ விஷ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். சோ 2010 நாங்க முறைப்படி ஆனந்தம் எஜுகேஷன் சென்டர் ஈவினிங் டியூஷன் சென்டர் ஃபார் த ஸ்கூல் கோயர்ஸ், அதாவது லோக்கல்ல இருக்கிற சுத்தி இருக்கிற வில்லேஜஸ்ல இருக்கிற குழந்தைகள், the 2 முனிசிபல் ஸ்கூலுக்கு போல குழந்தை, அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சில்ட்ரன் அண்ட் சிங்கிள் பேரண்ட் மாதிரி செலக்ட் பண்ணுவோம் நாங்க. இல்லைன்னா பெற்றோர்களே இல்லாத குழந்தைகள் இருக்கா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரையில் ஈவினிங் டியூஷன் கிளாஸஸ் முதல்ல ஆரம்பிச்சோம். முதல்ல 7 குழந்தைங்களை வச்சு ஆரம்பிச்சு the results were extremely good. ரொம்ப அருமையா படிக்க ஆரம்பிச்ச குழந்தைங்க. ஏன்னா அவ வீட்டுல யாருமே கைட் பண்றதுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த வருடம் 20-40 இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு 270 குழந்தைங்க ஈவினிங் டியூஷன் சென்டர்ல செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் ஆனந்தம்ல 15 ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கிளாஸ் ரூம்ஸ் பியூட்டிஃபுல்லா நம்ம டோனர்ஸ் கட்டி கொடுத்திருக்கா. அந்த கிளாஸ் ரூம்ல அப்பார்ட் ஃப்ரம் அவர் எல்டர்ஸ் தவிர 25 டீச்சர்ஸையும் நம்ம வந்து இதுக்கு வேண்டி எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். 25 டீச்சர்ஸ்லயும் ஒரு 12-13 டீச்சர்ஸை போஸ்ட் கிராஜுவேஷனே நம்ம தான் படிக்க வச்சிருக்கோம். ஏன்னா அவளும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவா. அவனால அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளவு டெடிகேட்டடா இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பா. அது மட்டும் இல்லாம ஆல்கஹாலிக் ஃபாதர் இருப்பா, சில பேருக்கு சிச்சுவேஷன்ஸ் அரௌண்டிங் சரியா இல்லாதனால அவ அத்தனை பேரையும் வேல்யூ எஜுகேஷன் கிளாஸஸ் எடுத்து அவ வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா they have to come as a very good citizen in future. அது ஒண்ணுதான் எங்களோட ஆசை. ரொம்ப அருமையா குழந்தைகளும் வந்துட்டு இருக்கா. அதோட இல்லாம +2 முடிக்கிற குழந்தைகளையும் நாங்க என்ன பண்றோம், இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல இருந்து டைரக்டா வந்தா ஃபில்லிங் ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் கொடுப்போம். ஏன்னா டைரக்டா ஸ்கூல்ல இருந்து வரா. தீபாவளிக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ், ஒரு செட் ஆஃப் யூனிஃபார்ம், டீச்சர்ஸோட சேலரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் தேவை, பேக்ல இருந்து ஷூஸ் அத்தனையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆனந்தம் மூலமா, த்ரூ நன்கொடையாளர்கள் மூலமா. சோ இந்த குழந்தைகளும் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் +2 முடிச்ச உடனே ஒவ்வொரு வருடமும் 100க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம காலேஜ் அட்மிஷனுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் அவ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 குழந்தைகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல முடிச்சாச்சு. 8 குழந்தைங்க they are well placed. அதே மாதிரி 2 குழந்தைங்களுக்கு நீட் கோச்சிங் கிளாஸஸ் ஆனந்தம்லயே கொடுத்து both of them have got free seat in government college. அந்த மாதிரி பேராமெடிக்கல் போயிருக்கா, லா போயிருக்கா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிருக்கா. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன விருப்பமோ அந்த காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்து ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் பண்றோம். இந்த சமயத்துல கண்டிப்பா நான் சொல்லணும், Guru Kripa Foundation from US is helping us a lot in our Anandam education initiatives. Anandam old age homeல நிறைய கார்ப்பரேட்ஸ் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா வந்து இன்ஃபேக்ட் வெரி நைஸ். அது நீங்க சொல்ற மாதிரி அந்த நல் உள்ளங்களுக்கு நன்றி. ஏன்னா எல்லாரும் ஊர் கூடி தேர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். 2வது வந்து எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். அதை 2வது சுடர் விளக்கே ஆயினும் தூண்டுகோல் தேவை அப்படின்னு. இப்ப நிறைய டேலண்ட் இருக்கும் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகளுக்கு வந்து பொருள் செலவு வசதி கிடையாது. ஸோ அதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு அடுத்து அவங்களோட கரியரை ப்ரோக்ரஸ் பண்ணா they will come and become a sponsor one day. அதுதான் முக்கியம். கண்டிப்பா. So you உண்மை are உண்மை. அவள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்டுப்போம்.
ஒன்ஸ் யூ செட்டில் இன் யுவர் லைஃப், எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அவள்கிட்ட என்னன்னா, ஒன்ஸ் யூ செட்டில் இன் யுவர் லைஃப், யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கணும். ஒரே ஒரு ஏழை குழந்தையோட எஜுகேஷனை உங்க வாழ்க்கையில எடுத்துக்கோங்க. நீங்க தாண்டி வந்த பாதையை எப்போதும் நினைச்சு பார்க்கணும்னு they have started doing also. Those who are placed now, they have started doing also. கண்டிப்பா, கண்டிப்பாம்மா. தட்ஸ் வெரி ட்ரூ. இந்த மாரி இந்த எஜுகேஷன் சென்டருடைய ப்ரோகிராம்ஸ் அந்த கிளிப்ஸ் எல்லாம் குடுத்தீங்க. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் தீஸ் திங்ஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அவர் ஆடியன்ஸ். மக்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, பார்த்து கொண்டிருப்பது ஆனந்தம் அவங்களுடைய செயல்பாடுகள், அதை பற்றி ஒரு சிறு விளக்கம். நம்ம பேசிக்கொண்டிருப்பது பாகிரதி அவங்களோட இப்போ எஜுகேஷன் ட்ரஸ்ட், அதாவது எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவங்களது ஓல்டேஜ் ஹோம் பத்தி பார்த்தோம். சரி, அடுத்ததாக இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. நன்றி. அடுத்ததா 2015ஆம் ஆண்டு இந்த குழந்தைங்க நம்மகிட்ட படிச்சிருக்க குழந்தைங்கள யாராவது சிக் ஆயிட்டனா அவ அம்மாவால அவளை ஸ்பெஷலிஸ்ட கூட்டின்னு போக முடியாது. அவ உடனே எங்களை அப்ரோச் பண்ணி, அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கோம்பா. we started taking the children to specialist. இது என்னாச்சு, டே பை டே இட் ஸ்டார்டட் இன்க்ரீசிங். சோ நாங்க என்ன நினைச்சோம், இறைவன் அடுத்த ப்ராஜெக்ட கொடுக்குறாரு நம்ம கையில, we have to take it up. என்னோட ஹஸ்பண்ட் ஆல்வேஸ் யூஸ் டு டேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், will never knock twice மா. பகவான் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டா அவரே வழி காட்டுவாரும்பா. தட் ஐ ஃபீல் ஆல்வேஸ் ட்ரூன்னு. சோ என்ன பண்ணினோம், பக்கத்து ஸ்ட்ரீட்லயே அருகாமையில ஒரு ஸ்ட்ரீட்ல 3000 சதுரடிக்கு ஒரு பில்டிங் வாங்கி அதை அழகா we modified it to suit a free medical care center for 20 villages. ஏன்னா அருகாமையில பெரிய மெடிக்கல் சென்டர் கிடையாது. சோ அதனால அது பக்கத்துலயே அதை பியூட்டிஃபுல்லா மேல 4 ரூம் கீழே 4 ரூம் பண்ணி, ஓபி மார்னிங்ல அவுட் பேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் 3 hours, ஈவினிங் ஒரு 3 hours. அந்த மாதிரி எங்களுக்கு ஜெனரல் பிராக்டிஷனர்ஸ் 3 பேர் இருக்கா, டென்டல் இருக்கு, ஆப்தல் இருக்கு. நவ் we are planning to increase it to other specialities also. ரொம்ப அருமையா இயங்கின்னு இருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 இருந்து 80 பேஷண்ட்ஸை இலவசமா பாக்குறா. அத்தனையும் மெடிசன்ஸ், லேப், கன்சல்டேஷன், ஸ்கேன், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ ஃபார் த நீடி அண்ட் அண்டர் பிரிவிலேஜ் இன் தி சொசைட்டி. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த அவார்டு சொல்லுவா, நிறைய பெரியவா என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் மெடிக்கல் கேர் சென்டர் திறந்த உடனே வந்தா பிபியும் சுகரையும் பார்த்து ஏமா மெடிசன் எடுக்கலன்னு கேட்டா என்ன சொல்லுவானா, அம்மா சின்ன வேலைக்கு என் பையன் போறான், வாழ்க்கை வீட்டுல கஞ்சி குடிக்கவே வழியில, எங்கேருந்துமா மெடிசன் வாங்க முடியும்னு. we thought it is our duty to support these people. even during covid time கூட இவளுக்கெல்லாம் கண்டினியூஸா மெடிசன் கேப்ல வர சொல்லி, அதாவது ஒரு 1 hour கேப்ல வாங்க, will give you medicine சொல்லி கொடுத்து அத்தனை பேரும் their health has improved a lot actually. இது மாத்திரம் பார்க்க மாட்டோம், எஜுகேஷன் சரி, மெடிக்கல் சரி, இந்த மாதிரி பார்க்கறது இந்த ஹோல் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட கேட்டு அதுல வேற ஏதாவது அவளுக்கு டிஃபிகல்ட்டி இருந்தாலும் we'll address to the difficulty and try to bring it up. அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண முடியும் பார்த்தா we'll try to solve it. in fact அந்த மாதிரி ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா கொண்டு போய் நியர்பை வில்லேஜஸ் மொத்தத்தையும் அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு வரணுங்கிறது எங்களோட ஆசை. வெரி குட். இப்போ இந்த கிளினிக்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் பிளஸ் இந்த கிளினிக்ல பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க என்ன எப்படி சர்வீஸ் பண்றாங்களா, இல்ல they are dedicated to your medical foundation? No, we are paying a nominal salary for all these people. ஏன்னா நம்ம கிட்ட ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் தவிர பாக்கி பாராமெடிக்கல் ஸ்டாஃப் அவார்ட்லாம் கூட ஃப்ரம் எக்கனாமிக்கலி வெரி அண்டர் ப்ரிவிலேஜ் சொசைட்டில இருந்தா வரதுனால அவா குழந்தைகள் கூட நாங்க எஜுகேஷன் சப்போர்ட் பண்றோம். சோ we are giving them அவர் நல்ல சர்வீஸ் மைண்டடா பண்ணுவா. நீங்க நான் சொன்ன மாதிரி மார்னிங் 3 hours, ஈவினிங் 3 hours மெடிக்கல் கேர் சென்டர்ல ஒர்க் பண்ணாலும் ரெஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மிடில் ஆஃப் த ஹவர்ஸ் ஆனந்தம்ல அத்தனை பெரியவாளையும் பார்த்துட்டு அவளுக்கு மெடிசன் கொடுக்கறது, அவளை செக்அப் பண்றதுன்னு பியூட்டிஃபுல்லா அந்த டீம் இஸ் ஒர்க்கிங் சோ வெரி வெல். கோவிட்ல இருந்து அத்தனை பெரியவாளையும், நாட் ஈவன் a single casualty. even 97 years old தாத்தா came back intact from hospital only because of the preventive measures taken by the medical team. in fact very good. அதாவது எப்படின்னா you created an ecosystem here, so where ஒரு நெட்வொர்க் எஃபெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்க அவ சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்க, அதே சமயத்துல அவளுக்கு நீங்க என்ன they are also the beneficiaries at the same time, and ஒரு நல்ல ஒரு கிவ் அண்ட் டேக், ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, இதுக்கும் எங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் ஸ்டடி சாஃப்ட்வேர்னு கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. மெடிக்கல் கேர் பார்ட்லி தே ஆர் சப்போர்ட்டிங். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கார்ப்பரேட் பார்ட்டி சப்போர்ட் பண்றா எங்களுக்கு. தட்ஸ் குட். ஐ மீன் இதை கேட்டு இருக்கிற கார்ப்பரேட் டோனர்ஸ் ஆர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கவுங்க வில்லேஜ்க்கு சிலதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மாஸ்லோஸ் தியரி ஆஃப் என்ன சொல்றது,
நீட்ஸ் அப்படின்னு சொல்றச்சு இந்த பிரமிட்ல முதல்ல வந்து நம்ம சர்வைவல் பார்க்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும். சரி. அதுக்கப்புறம் மீறி என்னன்னா, எனக்கு வந்து ஃப்ரீடம் வேணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும். எல்லாமே வந்து புது டிவி வாங்கின மாரி, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த டிவி வந்து போர் அடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு மனம் அலப்பாயும். சரி இதெல்லாம் 3 கடந்தாச்சுன்னு அதுக்கப்புறம் எதுலயுமே ஒரு திருப்தி இருக்காது. எவ்வளோதான் சம்பாதிக்க 1 பில்லியன் இல்லன்னா 1 கோடி அப்படிலாம் சம்பாதிச்சு அப்படிலாம் நினைக்கிறச்சே, கடைசியில வரது முடியறது இந்த பர்ப்பஸ், தி சென்ஸ் ஆஃப் பர்ப்பஸ். அப்பதான் வந்து ட்ரூ. கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி, தி சேரிட்டி, தி சர்வீஸ் ஓரியன்டட் அப்படின்னு. இது எவ்வளவு சீக்கிரம் நம்ம தொடங்குறோமோ, அவ்வளவு சீக்கிரம் நாம ஆனந்தமா இருக்கலாம். இப்ப ஆனந்தம் போன்ற ட்ரூ. ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு சேர்ந்து பணியாற்றும் பொழுது, இந்த ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ல நம்ம போற மாதிரி தான். அதுக்காக கடைசியில வந்து கண்கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதப்போல இல்லாம த சூனர் வி ஸ்டார்ட் இட் வில் பி குட். அதுதான் நம்மளுடைய ஒரு படிப்பினையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர் அபௌட் இட். தேங்க் யூ. சரி. அடுத்ததாக இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? இன்னும் நெறைய இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வி கேன் கவர். சொல்லுங்கம்மா. ஆமா. இதுல வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டா 2018ஆம் ஆண்டு வந்து நம்மள்ட்ட படிக்கிற 270 குழந்தைல டீச்சர்ஸ் ஐடென்டிஃபைடு 47 சில்ட்ரன் கற்றலில் குறைபாடு இருக்கிற குழந்தைங்கள்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்களால நார்மல் குழந்தைங்க மாதிரி கோப்பப் பண்ண முடியல. ஒரு 2 இயர்ஸ் பார்த்தாங்க, they were not able to cope up with the normal children. So எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, அம்மா இந்த குழந்தைங்களால பண்ண முடியல, something has to be done for such children அப்படின்னாங்க. நம்மளோட பிரின்சிபலே ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான். சோ அந்த மாதிரி வரைச்சு இந்த குழந்தைங்களையும் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு தோணிட்டு, அப்போ அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு என்னன்னு கேட்க போறச்சே, அப்பதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேரோட அப்பா விட்டுட்டு போயிருப்பா. அம்மாவும் நிறைய படிப்பறிவு கிடையாது, பேசிக் படிச்சிருக்கா, ஒரு கூலி வேலைக்கு தான் போறா, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கு அம்மாக்கு. இது பத்தி கற்றலில் குறைபாடுங்கிறது என்னன்னே, ஆட்டிசம், டிஸ்லெக்சியா, ஸ்லோ லேர்னர்ஸ், டவுன் சிண்ட்ரோம் அம்மாக்கு என்னன்னே புரியாது. அதனால என்ன பண்ணுவா, அவ ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு ஹார்ட் டேஸ் ஆஃப் ஒர்க் முடிச்சுட்டு வெளியில வீட்டுக்கு வரச்சே, அங்க ஒரு ரிப்போர்ட் கார்டு வந்து இந்த குழந்தை படிக்கலன்னு போன் வரச்சே, அவ குழந்தைங்களை அடின்னு அடிக்கதான் செஞ்சா. ஷி couldn't do anything. frustration, you can't blame her also. அதனால அடிச்சிருந்தா. இந்த நியூஸ் எங்களுக்கு வந்த உடனே அவ அம்மாக்கள் எல்லாம் கூப்பிடுச்சு. அவ சொன்னா, அம்மா நாங்க என்ன பண்ணுவோம்மா, இந்த குழந்தைகளுக்கு முடியலங்கிறா, போய் காமிச்சா அந்த குழந்தைங்களுக்கு தெரப்பி கொடுக்கணுங்கிறா. ஒரு தெரப்பி கொடுக்கறதுக்கே 6000 8000 ரூபாய். எங்களுக்கு வர வருமானமே 6000. நாங்க வேலையை விட்டுட்டு போனாதான் தெரப்பிக்கு கூட்டிட்டு போக முடியும். நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்கம்மா வாழ்க்கையில அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா. சோ இந்த மாதிரி இருக்கவளுக்கு கண்டிப்பா ஏதாவது பண்ணணுங்கிறதுனால்தான் நாங்க என்ன பண்ணினா, நிறைய ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்றச்சு, எவ்ரிவேர் தே ஆர் சார்ஜிங் 1.5 to 2 lakhs per year per child. ஏன்னா நிறைய தெரப்பி எல்லாமும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதனால சோ என்னாச்சு, இப்படி போயிட்டு இருக்கச்சு, ஓகே இந்த நம்மளும் வந்து 47 குழந்தைங்க கையில இருக்காங்க. அதனால அந்த குழந்தைங்களுக்குல ஒரு 2-3 குழந்தைங்களை படிக்க வச்சு யூஸ் இல்ல. கடவுள் கை நிறைய கொடுத்துருக்கச்சு, நம்ம கை நிறைய அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த குழந்தை நிறைய இடத்த அப்ரோச் பண்ணி கடைசியில விஎக்ஸ்எல் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் மந்தவெளி சென்னையில இருக்கு. அவ பயனியர்ஸ் இன் ரன்னிங் ஸ்பெஷல் ஸ்கூல். அவ வந்து அவ ஹெல்ப் எங்களுக்கு கொடுத்து இங்க இருக்கிற அத்தனை குழந்தைங்களையும் அசஸ் பண்ணி, குழந்தைங்க யாரு ஆட்டிசம் கேட்டகரி, டிஸ்லெக்சியா இது மாதிரி எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிட்டு, எங்க கிட்ட இருக்க 4 டீச்சர்ஸ் 1 year கோர்ஸ் வித் தம் அமிச்சோம். அது மாதிரி 2 டீச்சர்ஸ் 2 பெரியவா 3 months கோர்ஸ் அங்க போயிட்டு வந்தா. பிளஸ் ஒரு சீனியர் டீச்சர் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமா சேர்ந்து 2018ஆம் ஆண்டுல இருந்து ஈவினிங் டியூஷன் கிளாஸஸ் இந்த பிரமிசஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய 1600 சதுரடி ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல கிளாஸ் ரூம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாவா. இந்த குழந்தைகளை வந்து ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எங்களால பார்க்க முடிஞ்சுது. பட் என்னன்னா, இந்த குழந்தைகள் எல்லாருமே முனிசிபல் ஸ்கூல் போறா. தேர் ஆர் நாட் மச் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இன் த ஸ்கூல். அதனால இந்த குழந்தைகளை வந்து ஸ்கூல்ல ரொம்ப நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சா. அவளை ஓரத்துல தள்ளி அவளை எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சோன்னா, அந்த குழந்தைல ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டல்லா ஆக ஆரம்பிச்ச உடனே பேரண்ட்ஸ் கேம் அண்ட் டோல்ட் அஸ். சோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கண்டிப்பா நம்ம முழுநேர பள்ளி ஏதாவது ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தோணிது. ஸோ அந்த அந்த இதுல ப்ராஜெக்ட்ல வந்தது உங்களுடைய அந்த ஏதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்காக ஒரு 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 ஸ்கூல் கிரியேட் பண்ணீங்க இல்லையா? ஆமா ஆமா, எஜுகேஷன். அதேதான். ஆமா, 2021ஆம் ஆண்டு வந்து நம்ம ஆனந்தத்துக்கு பக்கத்துலயே ஒரு 4 கிரவுண்டு நம்ம ஆனந்தம் முன்னாடியே வாங்கி வச்சிருந்தோம். அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை எல்லாம் சரௌண்டிங் ஏரியால இருந்தா வரதுனால பேரண்ட்ஸ் கேன் கம் அண்ட் லீவ் தம் ஈஸிலி அப்படின்னு யோசிச்சோம். சோ 2021ஆம் ஆண்டு பூமி பூஜை பண்ணி 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த முழு நேர பள்ளி
இந்த மாதிரி கற்றலில் குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு ஆரம்பிச்சு ரொம்ப முதல் வருடங்கிறதுனால, ஏன்னா ஒரு குழந்தைக்கே கிட்டத்தட்ட 9 டீச்சர்ஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். இதுல அத்தனை ரூம்ஸும் ஈச் டோனர் அண்ட் கார்பரேட் டொனேட்டட் பேரெல்லாம் அது ஒரு ரொம்ப அருமையான பள்ளியா வந்திருக்கு. நீங்க பார்த்தா தெரியும், இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அத்தனை தெரபிஸும் ஃபெல் இன் லைன். லைக் ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றலில் குறைபாடு இருந்தா கூட அந்த குறைபாடை நாங்க அட்ரஸ் பண்ணி அதை எப்படி மேல கொண்டு வர முடியும்னு முதல்ல பார்ப்போம். ரெண்டாவது, இந்த எல்லா குழந்தைக்கும் டிசபிலிட்டி சொல்ற மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கும், கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா எபிலிட்டி இருக்கும். அதை நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த எபிலிட்டியில அந்த குழந்தையில கொண்டுந்தாலே மேல கொண்டுதாலே எங்கேயோ போயிடுவாவா. சோ அதனால அத்தனை தெரப்பிஸும் லைக் மியூசிக், வேதா, யோகா, பிசியோ, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்போர்ட்ஸ் தெரப்பி, இந்த மாதிரி அத்தனை தெரப்பிஸும் ரொம்ப அருமையா அங்க நடந்துட்டு இருக்கு. எந்த குழந்தையில எதுல எக்ஸல் பண்றான்னு பார்த்து இந்த கன்சர்ன் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்னன்னா, எங்க காலத்துக்கு அப்புறம் என்ன இந்த குழந்தைக்கு ஆகுமா, ஏன்னா ரொம்ப ப்ரொடெக்டிவா வளர்க்குறா, குழந்தைகளுக்கு தெரியாது ஒண்ணும் தெரியாதுங்கிறதுனால. சோ த கன்சர்ன் ஆஃப் த பேரண்ட்ஸை கொஞ்சமாவது நம்ம சரியாக்கணும் அப்படிங்கறத எங்களோட ஆசை. அதுக்கு வேண்டியதான் அந்த குழந்தைக்கு அத்தனை பேருக்கும் அபார்ட் ஃப்ரம் அகடமிக்ஸ் எல்லா தெரப்பிஸும் கொண்டு இந்த குழந்தையில மேல கொண்டு வரணுங்கிறதான டெடிகேட்டட் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் எவ்ரிவேர், ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் வி ஸ்டார்ட். God gives us a lovely team of people who are able to take the torch ahead. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதற்கு இறைவனுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பண்ணினாலும் போறாரு. அதாவது தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க வந்து அந்த மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய லைக் மைண்டட் நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு தான் நம்ம அவங்கள சொல்றோம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை நீங்க இந்த ஸ்பார்க்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உண்டான தேவைகளை பண்ணோடனே அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆனந்தம். அது ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ இப்போ அடுத்து நம்ம இப்போ ஆனந்தம் ஒரு ப்ரோக்ராம் இங்க நடக்க இருக்கு இல்லையா, சேனோசேல இங்க நடக்க இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விரிவா பேசலாம் இல்லையா? சொல்லுங்க. நல்ல ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களது முயற்சிகள் மேன்மேலும் விரிவடைய என்ன, அதாவது ஆனந்தம் வந்து இன்னும் மகா ஆனந்தம், பேரானந்தமா ஆக வந்து எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். ஏன்னா அது தேனவீனா அப்படின்வாங்க, அதாவது அவனன்றி ஓரணவும் அசைவதில்லை அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து நம்ம மக்கள் ஆகிய நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் வந்து நேரம் இல்லைன்னுவாங்க. பட் அவங்கள்ட்ட வந்து பொருளுதவி செய்யக்கூடிய அளவுக்கு தனம் இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்தேன்னா அது எடுத்து கொடுத்து மாதிரி சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம செய்யலாம். நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களும் அதை பத்தி கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். இந்த வெப்சைட்ல வந்து they can also find out more details. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குமா. சொல்லுங்க. சரி. 2 கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த குழந்தைங்களை வச்சு இந்த புல்வாமா அட்டாக்ல மார்டியர்ஸ் இறந்து போன உடனே அவளுக்கு வேண்டி ஒரு ஹொமேஜ் பண்ற மாதிரி ஆனந்தம் சல்யூட்ஸ் ஆல் அவர் பிரேவ் இந்தியன் மார்டியர்ஸ்னு இப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் வந்த இடத்துலயே நம்ம 7674 நோட் புக் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆனந்தம் சல்யூட்ஸ் ஆல் அவர் பிரேவ் இந்தியன் மார்டியர்ஸ் அந்த குழந்தைகளுக்கு புரிய வச்சோம். அது மாதிரி தமிழ்நாடுல இருந்து 2 மார்டியர்ஸ் இறந்து போயிருந்தா அவ ஃபேமிலியை வரவழைச்சு அவளை ஹானர் பண்ணினோம். இதே மாதிரி 2005ஆம் ஆண்டும் ஆனந்தம் பில்டிங் வந்திருக்க இடத்துல ஒரு மெகா ரங்கோலி போட்டு அதுவும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆச்சு. என்னன்னா வி பிலீவ் பூமாதேவிக்கு ஏதாவது பண்ணிட்டு ஆரம்பிச்சானா பூமாதேவி சோ ப்ளீஸ்ட், ஷி இஸ் பிரிங்கிங் அப் த ப்ராஜெக்ட் வெரி வெல். இந்த நிமிஷம் இந்த சமயத்துல நான் உனக்கு கண்டிப்பா சொல்லிக்கணும், என்னன்னா எங்களோட ட்ரஸ்டீஸும் வாலண்டியர்ஸும் டோனர்ஸும் ரொம்ப அருமையா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஒர்க் பண்ற மோர் தென் 15 வாலண்டியர்ஸ் தன்னோட லைஃபே இதுக்கு வேண்டி அர்ப்பணிச்சு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ஆனந்தம் மாத்திரம்தான் அவளுக்கு கிடைக்கிறது, அது போதுங்கிற மாதிரி தண்ணியே அதுக்கு அர்ப்பணித்து பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. 2 ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். 2024ஆம் ஆண்டு ஆனந்தத்தோட பில்டிங் மேலேயே ஒரு 3000 அடியில ஆனந்தம் கம்ஃபர்ட் கேர் சென்டர்னு எங்க கிட்ட இருக்க சிக் பீப்புள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 70 இருந்து 80 வயதுல இருக்கா. 20 வருடம் பூர்த்தி ஆனதுனால 70 இருந்து 80 வரையில் இருக்கா. அந்த மாதிரி இருக்கவா வந்து நாளுக்கு நாள் அவ வந்து சிக் பீப்புள் ஆர் பிகமிங் மோர்ங்கிறதுனால இடம் போறல. மாடியில ஒரு 3000 சதுரடி 4000 சதுரடி மாடியில இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கூல் டெம்பரரி அங்க பண்ணியிருந்தோம். நவ் வி ஹவ் ஷிஃப்டட் டு தி ஒரிஜினல் நியூ ஸ்கூல்ங்கிறதுனால அந்த இடம் இருக்கிறதுனால அதை வந்து ப்ராப்பர் பில்டிங் கட்டி ஒரு 1.5 crores ப்ராஜெக்ட்ல அங்க 3 பிளாக்கா கட்டுறோம். ஜென்ஸ்க்கு ஒண்ணு, லேடிஸ்க்கு ஒண்ணு அண்ட் ஒண்ணு டெர்மினலி இல் பீப்புளுக்கு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த ப்ராஜெக்டா அருகாமையிலேயே இன்னொரு
இடம் வாங்குறதுக்கு அதுக்கும் யூஎஸ்ல இருந்து ஒரு பெரிய டோனர் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, டாக்டர் கிறிஸ்டியோகம்னு. அவ வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கிறச்சு நிறைய பேர் யூஎஸ்ல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றா. இந்த சமயத்தை நான் அத்தனை பேருக்கும் ஆனந்தம் சார்பில் என்ன மனமார்ந்த நன்றி நிச்சயமா சொல்லிக்கணும். இன்ஃபேக்ட் அப்போ அங்கே வந்து இந்த ஒரு பாலியேட்டிவ் கேர் ஸ்டார்ட் பண்ணணும் 2025 ப்ராஜெக்ட் அது. ஏன்னா அருகாமையில் இருக்க வில்லேஜ்ல இருக்க நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெர்மினல் இல் பேஷன்ஸ் வரிசை எங்ககிட்ட வந்து கேட்கிறா. அவளை நாங்க வேற வேற இடத்துக்கு அனுப்புறோம். Now we want to start a palliative care and take care of such terminally ill patients. லாஸ்ட் ஸ்டேஜ் இருந்தவாளை எவ்வளவு கம்ஃபர்டபுளாவும் ஹாப்பியாவும் பெயின்லெஸ்ஸாவும் வச்சுக்க முடியுமோ நம்மளால வச்சுக்கணுங்கிறத ஒரு ஆசை. எங்களோட மெடிக்கல் டீம் இஸ் ஃபுல்லி எக்யூப்டு வித் பாலியேட்டிவ் கேர் ட்ரைனிங் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த ப்ராஜெக்டும் அடுத்து வரப்போகுது. ஸோ அந்த ப்ராஜெக்டுக்கும் அவங்க அத்தனை பேரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. நீங்க சதானந்தா பத்தி கேட்டேன். சதானந்தா இஸ் அ நான் ப்ராஃபிட் இன் யூஎஸ் who are partnering with Anandam Chennai, India, for helping all our initiatives in India. So we are very thankful to Sadananda for helping us in all these initiatives. And now we are coming to US and conducting the Sadananda is conducting an awareness fundraising program in 4 cities of US, in San Jose, Seattle, Austin, and New Jersey in the 3rd week and 4th week of June. So we request all of you to come and participate and in all these events and make it a grand success. And one more request, from a humble request from our side, is whenever all of you come to India, Chennai, please come and visit Anandam and derive the same Anandam which we all derive from Anandam every moment. Actually அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு. அவ முகத்தை பாக்கறச்சே, அவ அப்பா அம்மா பாக்கறச்சே, அவ பண்ற அதே மாதிரி 20th year கம்ப்ளீட் பண்ணோன்னே we took them by flight to Shiradi. Actually நாங்க February 28 we took 60 of our elders, including the people in wheelchair, because பூமியில இருந்து ஆகாயத்துல விமானத்தை பார்த்திருப்பா. அம்மா அப்படி பறக்கிறது பாருமா சொல்லுவா. when we took them by flight to Shiradi, can't be expressed in words. நிஜமாவே அவ கண்ணீர் விட்டு அழுதா. அம்மா மேல போறது பாருமா, மேகத்துல போறதுமா, உள்ள போறதுமான்னு. இந்த ஹாப்பினஸ்க்கெல்லாம் நத்திங் கேன் ஈக்குவல். அதே மாதிரி 110 பெரியவாளுக்கும் நாங்க April 9th அன்னைக்கு சதாபிஷேகம், பீமரத சாந்தி, சஷ்டியப்த பூர்த்தி ஒரே நாள்ல 110 பேருக்கும் குச்சலாம்பாள் கல்யாண மண்டபத்துல வச்சு பண்ணினோம். அன்னைக்கு பார்க்கணும் அவ சந்தோஷத்தெல்லாம். அது மாதிரி every moment we want to make them as happy as possible. Only with the support from lovely people like you all, we are able to achieve everything and God's grace. I profusely, wholeheartedly thank you so much for this lovely opportunity, sir. நன்றி, நன்றி. அதாவது கேட்கறச்சே நெகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பாக இறைவனது ஆசைகளுடன் உங்களது நிகழ்ச்சி செவ்வென நடைபெற வாழ்த்துக்கள். சரி, இப்போ நாம வந்து இந்த சதானந்தா அவங்கள பத்தி சொன்னீங்க. அவங்களோட சப்போர்ட் அண்ட் ஆஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஹியர் இன் யூஎஸ் சொன்னீங்க. ஸோ லெட்ஸ் பிரிங் ஹியர் வெங்கடகிருஷ்ணன் ஹியர், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, சதானந்தா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். முதல்ல ரொம்ப நன்றி உங்களுக்கு for doing such great work with your audio, with your podcast, and also for inviting us. So ரொம்ப நன்றி அதுக்கு. So as Bhagya Cause, as everyone calls her, Sadananda is a registered non-profit in the US. Our sole objective is to support the work of Anandam. So we are truly honored and blessed to serve Anandam's mission. The mission is a very, very noble mission that everyone deserves a chance to live with dignity and happiness. So as you heard the very, very touching and humble story, Bhagyaka, as we, Anandam has steered its initiative over the last 20 years. It started off with the old age, elderly care facility. And over the years, it's taken so many people under its umbrella of care and support. As you heard, we have very, very big projects, and we have a big mission and a big vision. So that's one of the main reasons why we are doing this first ever fundraiser in US, as Bhagyaka was saying, in multiple cities. We truly need all your support. And more than support, we want you to come and experience what Anandam really does in these events, and really get a feel for how Anandam, with love, with compassion, is really serving its people, and how the people are serving
us all back. That's the amazing part about this community. So with that, I think, Sri sir, if you don't mind, we'll hand it over to one of our host committee Sure. who will talk about kind of what we are planning to do in the San Jose event. And if you have any questions, I'll answer. Kandipa, no, it's very good. We wish you a great success in the Thank you so journey, much. and Nandri. And this is on Nandri. behalf of TamilAudiobooks.com and Orality. We wish you good luck. And of course, Thank this is you. our pleasure to be a little bit of lending a helping hand in helping spread the message. அதுதான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் ஆனந்தம் ஓல்டேஜ் ஹோம் .org போனால் they can get the details இந்த பற்றின ஒரு இந்த இணையதளத்தில் தகவலை தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு அதனுடைய செயல்பாடுகளில் நம்ம கேட்டுனோம். இப்போ இந்த ஈவெண்ட்ஸ் பற்றி உண்டான டீட்டெயில்ஸை மிஸ்டர் கோபால் அவரை நம்ம நிலையத்துக்கு வரவேற்போம். வணக்கம் கோபால், வாங்க. நீங்கள் இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லுங்க. நன்றி, வாங்க. Yeah. So thank you for inviting us. So மிக்க நன்றி எங்களை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் ஆனந்தத்தோட ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தேர் கமிங் டு யூஎஸ் அண்ட் சானுசேல வந்து June 18th. June 18th is a very auspicious day because that is also Father's Day. So June 18th, 3:30 to 7 at ICC Milpitas. So அங்கே வந்து we are just having a program. So the program வந்து it's going to have a lot of different programs. At the program segmentல there is a music concert by Vidushi Gayatri Venkatraghavan and accompanied by Sri Mysore Srikanth on the violin and Sri B. Sivaraman on the mirdangam. So and we know like Gayatri is a very famous singer, and then she is coming there to அந்த ஆனந்தத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்ததுக்கோசரம் வராங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். On top of it, we also have an bhajan by Infuse Education Service kids. So these kids are doing a bhajan, and the bhajan order, and also like நாட்டியம் கலை எல்லாமே இருக்கணும்ன்றதுக்கோசரம் இது வந்து there is also an event by Kalanityam School of Bharatanatyamலேருந்து மரபு கலைகள் சொல்லிட்டு ஒரு தொன்று தொட்ட ஒரு different kind of a dance program that they are coming up with that. And there is also a nice arikatha that is being rendered. So there will be a different kind of variety of programs so everybody can enjoy. And then I would request everybody to come and on the Father's Day, come and show your support to Anandam. And உங்களுக்கும் ஆனந்தமா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஆனந்தம் அங்க வந்தனா நீங்க பாக்யக்காவை பார்க்கலாம். You will have a first hand experience. And I went to Chennai, I went to Anandam and saw what they're doing. Amazing job. Okay. And Akka சொல்ற மாதிரி whenever you get a chance to go to Chennai, please do visit them. But San Jose ICC Milpitas June 18th நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வாங்க, எங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவை. அண்ட் உங்களோட நல்ல மனசு அண்ட் உங்களோட ஹெல்பிங் டெண்டன்சி இங்க இருக்கிற எவ்வளோ அப்பா அம்மாக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அதை நினைச்சு பாருங்க. அண்ட் there are so many different types of services they do, starting from old age home to special needs kids to palliative care. And எல்லாத்துக்கும் வந்து definitely we all need to support. And then fortunately like we are in a position where we are able to support, and எல்லாரும் வந்து உங்களோட டைமை ஒதுக்கி அட்லீஸ்ட் come there and see what they are doing. And once you see what they are doing, I am definitely sure that you will be overwhelmed with what they are doing and will try to just support the cause. கண்டிப்பா வாங்க, மறக்காம வாங்க. June 18th ICC Milpitas 3:30 மணிக்கு. நன்றி சார், ரொம்ப அருமையா. அதாவது இஎல்எஸ்ஐ நாடகம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அருமையா எல்லா ஒரு வெரைட்டி இருக்கு. ரொம்ப நன்றி. அதாவது எடுத்து இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க சொன்னமைக்கு மிக்க நன்றி. ஓகே, வாழ்த்துக்கள். சரி, நன்றிமா பாகிரதி மேடம், ரொம்ப நன்றி. உங்களது முயற்சி செவ்வன இந்த நல்லுளங்கள், அதாவது இந்த தன்னார்வல தொண்டுள்ளம் கொண்ட இந்த நெஞ்சங்களுடன் சேர்ந்து இந்த வாலண்டியர்ஸ் ரன் ஆர்கனைசேஷன் வித் ஆஃப் கோர்ஸ் support from charitable trust and corporate donors to individual personal donors எல்லாம் வந்து
எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி இந்த தேர் இழுக்கணும். அப்ப தேரை தேர் வளம் இழுப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். இது on behalf of Tamil Audio Books and Orality, we wish you good luck and also சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். Thank you so much, sir, for Thank giving you us an so much. opportunity. Thank you so much.